மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்தியராகிய நாம் என்கிற தொலைத்தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய மாநிலம் ஒரு சிறப்பான உயர்நீதிமன்றத்தை பெற்றிருக்கிறது, மற்ற மாநிலங்களைப் போலவே என்பதில் நாம் பெருமை கொள்கிறோம். இந்த உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றத்தைப் போல நீதி பேராணைகளை வெளியிடுகிற ஒரு மாபெரும் அதிகார வரம்பை கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் பிரிவு 32 கீழ் 5 விதமான நீதி பேராணைகளை வெளியிடுவதற்கான ஆற்றல் படைத்தது என்பதை நாம் பார்த்தோம். அதையே உயர்நீதிமன்றமும் கொண்டிருக்கிறது. பிரிவு 226 உயர்நீதிமன்றத்திற்கு அந்த அதிகாரத்தை வழங்குகிறது. இந்த 5 நீதி பேராணைகளும் அரசு தொடர்பானவைகளுக்கு மட்டும்தான் செயல்படுத்த முடியும், தனியாருக்கு அதை செயல்படுத்த முடியாது. நீதி பேராணைகள் அரசு அல்லது அரசு உதவி பெறுகின்ற நிறுவனங்களுக்கு எதிராகத்தான் இந்த நீதி பேராணைகளை உயர்நீதிமன்றம் வழங்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நீதி பேராணைகள் மிக மிக முக்கியமானவை. எதற்காக அரசியலமைப்பு சட்டம் இந்த நீதி பேராணைகளை ஒரு உத்தரவாக கொடுதன் வழியாக ஒரு தீர்வை கொடுப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தையோ உயர்நீதிமன்றத்தையோ ஆற்றல் படுத்தி இருக்கிறது என்றால் அதற்கான காரணம், அப்போதுதான் இந்த நாட்டினுடைய எல்லா குடிமக்களுக்கும் தங்களுடைய உரிமைகள் இந்த அரசால் அரசு நிறுவனங்களால் பறிக்கப்படுகிற பொழுது தகுதியான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக. இல்லைன்னா அவர்களுக்கான அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. எனவே சமூகத்தில் ஓரளவு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக, நீதி செயல்படுத்தப்படுகிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்வதற்காக இந்த 5 நீதி பேராணைகளும் வழங்கப்படுகின்றன. இவை நம்முடைய உயிரோடு தொடர்புடையது, நம்முடைய பணியோடு, தகுதி நிலையோடு, வாய்ப்புகளோடு தொடர்புடையது. எனவே மனிதத்தை உயர்த்தி பிடிக்கின்ற இந்த அரசியலமைப்பு சட்டம் மனிதம் ஒருபொழுதும் சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக, மானுடம் மரித்து போய்விடக்கூடாது என்பதற்காகவே இந்த நீதி பேராணைகளை வழங்குகிறது. இந்த 5 நீதி பேராணைகளையும் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம். இதை உச்ச நீதிமன்றத்திற்கும் இந்த அதிகாரம் இருக்கிறது, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கின்ற மாநில உயர் நீதிமன்றத்திற்கும் இந்த அதிகாரம் இருக்கிறது. எனவே இதை அவர்கள் இதில் உண்மையாகவே ஒரு தரப்பு பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிந்தால் அவர்கள் உடனடியாக அதனை விசாரித்து இந்த நீதி பேராணைகளை வழங்குவதன் மூலம் நீதியை மீண்டும் நிலைநிறுத்துகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நீதி பேராணைகள் பல நேரங்களில் பல மனிதர்களுடைய வாழ்வை பாதுகாப்பதில் பெரும் பங்காற்றி இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான வழக்குகள் உங்களுக்கு சுட்டிக்காட்ட முடியும், நமக்கு நேரம் கிடையாது. எனவே ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதாக நினைக்கிற பொழுது இந்த நீதி பேராணைகளின் மூலம் தங்களுக்கான நியாயத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த நீதி பேராணைகளை பற்றி நாம் ஆழமாக தெரிந்து கொள்வது நல்லது. நமக்கோ நம்முடைய உறவுகளுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ இத்தகைய ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை எழுகிற பொழுது அவர்கள் தங்கள் உரிமைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக அரசிடமிருந்து, ஏனென்றால் அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக 2 அடையாளங்களை சொல்வார்கள். ஒன்று, இட் ஷுட் பி a transparent government and it should be an accountable government என்று சொல்வார்கள். ஒன்று, அரசினுடைய செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இன்னொன்று, அது சமூகத்திற்கு கணக்கு கொடுக்கிற ஒரு நேர்மையான ஒரு அரசாக அது இருக்க வேண்டும். இட் ஷுட் பி அக்கௌண்டபிள். மக்களுக்குத்தான், ஏன்னா மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் ஒரு அரசை உருவாக்குகிறவர்கள். எனவே தங்களுடைய எஜமானர்களுக்கு கணக்கு கொடுக்கிற விதத்தில் அவர்கள் செயல்பட வேண்டும் என்பது இதன் மூலம் சொல்லப்படுகிறது. எனவே அரசு ஒருவேளை தன்னுடைய நிறுவனங்கள் மூலம் அல்லது சரியாக செயல்படாததன் மூலம் அல்லது சரியானவற்றை செய்யாமல் தவறானவற்றை செய்கிற பொழுதெல்லாம் எப்படி இந்த அரசியலமைப்பு சட்டம் அதற்கு ஒரு தடை விதித்து நேர்மையான நீதியான வழியில் அவர் அரசை செலுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதில் நீதி பேராணை மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அவற்றை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். இந்த நாளில் இணைந்தமைக்கு நன்றி. வணக்கம்.